Hello students, welcome to J Tuitions. In the video, exercise 5.3 la 10th sum பார்க்கலாம். Show that a1, a2, an form an AP, where an is defined as below. So இங்க a1, a2, a3 னு an terms வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இங்க an எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா 3 plus 4n first subdivisionலையும் second subdivisionல an is equal to 9 minus 5n கொடுத்திருக்காங்க. So also find the sum of the first 15 terms in each case. அப்போ S15 நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டு கொஸ்டின்க்குமே. ஸோ இப்போ A1, A2, A3 எல்லாமே ஏபியில் இருக்குன்னு நம்ம ஷோ பண்ணணும். AN கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், என்னோட பிளேஸ்ல 1 போட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் 2 போட்டு அதோட வேல்யூஸ் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் AN is equal to 3 plus 4n. இதுல A ஓட வேல்யூ 1, சாரி இதுல என்னோட பிளேஸ்ல 1 போடுங்க. அப்போ A1 is equal to 3 plus 4 into 1. அப்போ 3, 4 into 1, 4. So 3 plus 4 உங்களுக்கு 7 வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் A2 போடுங்க. A2 போடும்போது 3 plus 4 into 2, 8 வந்துடும். So 4 2s are 8 plus 3, 11. அதே மாதிரி A3 is equal to 3 plus 4 into என்னோட பிளேஸ்ல 3 போட்டிருக்கோம். 4 3s are 12, 12 plus 3 equal to 15. இப்போ A1, A2, A3 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி இது ஏபியில் இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஸோ ஏபியில் இருக்கான்னு செக் பண்றதுக்கு காமன் டிஃபரன்ஸ் செக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் D1 அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்தும் நம்ம மைனஸ் பண்றது. ஸோ 11 minus 7 என்ன வருது, 4 வருது. ஸோ நெக்ஸ்ட் D2 கண்டுபிடிங்க. D2 அப்படின்னா இங்க இந்த ரெண்டு டேர்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ 15 minus 11. ஸோ இது என்னதான் வருது, நமக்கு 4. அப்போ காமன் டிஃபரன்ஸ் பாருங்க ஈக்குவலா வந்திருக்கு. அப்போ D1 is equal to D2, அதாவது நம்மளோட காமன் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா வந்தனால இட் ஃபார்ம்ஸ் an AP அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஏபியா இருந்தாதான் அந்த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இனி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார்முலா எழுதுங்க. ஸோ ஃபார்முலா Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ இனி எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. என்னோட வேல்யூ என்னது, சம் ஆஃப் 15 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ 15 is equal to 15 divided by 2 into 2 into a ஓட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 7. ஸோ அடுத்து எழுதிடுங்க. பிளஸ் n minus 1, என்னோட வேல்யூ 15 எடுத்திருக்கோம். ஸோ 15 minus 1 இந்த இடத்துல 14 டைரக்டா எழுதிக்கிறேன். இன்டூ d ஓட வேல்யூ காமன் டிஃபரன்ஸ் என்ன வந்துச்சு நமக்கு, ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம் 4. ஸோ இதை எழுதிக்கோங்க. is equal to 15 by 2 into 7 2s are 14 plus 14 4s are 56 is equal to, so 15 by 2 அப்படியே இருக்கட்டும். So 14 plus 56 70. So இங்க cancel பண்ணுங்க. 2 1s are 2, 2 3s are 6, 2 5s are 10. So இப்போ 15 into 35. So 15 into 35 பண்ணுங்க. So sum of 15 terms என்ன கண்டுபிடிச்சாச்சு, 525. So இது first subdivisionக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனி second subdivisionக்கு கண்டுபிடிக்கலாம். So second subdivision an is equal to 5n minus 5n. So இதே மாதிரி இங்க a1, a2, a3 கண்டுபிடிக்கலாம். So a1க்கு 9 minus 5 into 1. So 5 into 1 5. So 9 minus 5 4. அதே மாதிரி a2 கண்டுபிடிங்க. a2 கண்டுபிடிக்கும் போது 9 minus 5 into 2. 5 2s are 10, 10 minus 9. ஸோ என்ன வந்து சிம்பிள் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இங்கே 9 minus 10 வருது, அதனால -1. அது மாதிரி A3 is equal to 9 minus 5 into 3. So 5 3s are 15, 9 minus 15 is equal to -6. ஸோ A1, A2, A3 கண்டுபிடிச்சாச்சு. இனி D1 கண்டுபிடிக்கலாம். ஸோ D1 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸ். ஸோ -1 minus of 4 is equal to -5. அதே மாதிரி D2 கண்டுபிடிங்க. D2 வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம். அப்போ லாஸ்ட் டேர்ம்ல இருந்து தான் முந்தின டேர்மை மைனஸ் பண்ணும். ஸோ -6 minus of -1 is equal to, இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். -6 plus 1 is equal to -5. நமக்கு D1ம் D2ம் சேம். ஸோ அதையும் எழுதிடலாம். D1 is equal to D2. என்ன வந்திருக்கு, -5. It also forms an AP. ஸோ இது AP தான். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, சம் ஆஃப் 15 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஃபார்முலா எழுதணும். So sum of n terms formula வந்து n by 2 into 2a plus n minus 1 into d. So sum of 15 terms is equal to 15 by 2 into a ஓட வேல்யூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம a1 எழுதியிருக்கோம்ல அது.
4 plus n ஓட value 15. So 15 minus 1, 14 into d common difference என்ன வந்துச்சு நமக்கு minus 5. So into minus 5 is equal to 15 by 2 into 4 2s are 8 plus 14 into minus 5. அப்போ என்ன வந்துரும் minus 70 is equal to 15 by 2 into 8 minus 70. So இங்க plus into minus இருக்கு plus into minus minus. So 8 minus 70 நீங்க consider பண்ணும். So minus பண்ணிட்டு greater number ஓட symbol போட்டுக்கோங்க. இனி cancel பண்ணுங்க. 2 1s are 2, 2 3s are 6, 2 1s are 2. இப்போ 15 into 31 is equal to minus இருக்கு. So minus 465. So sum of 15 terms for the second term, second subdivision minus 465 வந்திருக்கு. So question number 11 பாருங்க. If the sum of first n terms of an AP is so 4n minus n square னு கொடுத்திருக்காங்க. So இங்க so எப்படி கொடுத்திருக்காங்கன்னா Sn is equal to 4n minus n square. So இதுக்கு முன்னாடி questionல an ஓட வேல்யூ எப்படி 3 minus 4n அப்படின்னு n termsல கொடுத்திருந்தாங்களோ இங்க Sn ஓட வேல்யூ அது மாதிரி கொடுத்திருக்காங்க. So what is the first term S1? So S1 என்னன்னு கேக்குறாங்க. So S1 என்னன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? n ஓட பிளேஸ்ல 1 போட்டுக்கலாம். 1 போட்டு கண்டுபிடிங்க. 4 into 1 minus n இருக்கிற இடத்துல 1 போட்டிருக்கோம். அப்போ 4 minus 1 square ஓட வேல்யூ 1 is equal to 3. S1 கண்டுபிடிச்சாச்சு. What is the sum of first two terms? அப்போ sum of first two terms. அப்போ கேட்டிருக்காங்க. அப்போ S2 தான் என்னது sum of first two terms. இந்த S2 நீங்க எப்படி எழுதிக்கலாம்? A1 plus A2. ஏன்னா APல நமக்கு A1, A2, A3 இந்த மாதிரி AP இருந்துச்சுன்னா இதுதான் first term and இது second term. இது ரெண்டையும் ஆட் பண்றதுதான் sum of first two terms. அத நம்ம S2 is equal to A1 plus A2 னு எழுதிக்கலாம். இது ஒரு equation இருக்கட்டு. இப்ப S2 கண்டுபிடிப்போம். ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற இந்த equationல n இருக்கிற பிளேஸ்ல 2 போடுங்க. n into 2 minus 2 square is equal to 8 minus 2 square னா 2 into 2 4. So 8 minus 4 நமக்கு 4. ஸோ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? What is the second term? ஸோ செகண்ட் term அப்படின்னா A2 கேக்குறாங்க. ஸோ செகண்ட் term என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். So second term கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த first equation எடுத்துக்கோங்க. S2 is equal to A1 plus A2. S2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். இப்பதான் கண்டுபிடிச்சோம். 4 is equal to A1. A1 அப்படின்னா first term and S1 அப்படின்றதும் first term. S1 அப்படின்றது sum of first term. So ரெண்டும் ஒண்ணுதான். So S1 is equal to A1 னால நான் S1 ஓட வேல்யூ 3 கொண்டு போய் A1 இருக்கிற இடத்துல substitute பண்றேன். plus A2. இப்போ இந்த equationல பாருங்க ஒரே ஒரு unknown A2 மட்டும் தான் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். So 4 இந்த 3 இங்க வந்துச்சு. 4 minus 3 is equal to A2. So A2 ஓட வேல்யூ என்னது 1. So A2 கண்டுபிடிச்சாச்சு. வேற என்ன கேட்டிருக்காங்க? So questionல பாருங்க A3 ஓட வேல்யூ, A10 ஓட வேல்யூ, AN ஓட வேல்யூ கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா AN is equal to A plus N minus 1 into D. ஸோ இனி A3 ஒன்னொன்னா கண்டுபிடிப்போம். அதுல பாருங்க A ஓட வேல்யூ நமக்கு தெரியும், N-ம் நமக்கு தெரியும். ஏன்னா A3ன்னு கேட்டா என்னோட பிளேஸ்ல 3 போடணும், A10ன்னு கேட்டா என்னோட பிளேஸ்ல 10 போடணும். அண்ட் காமன் டிஃபரன்ஸ் D கேட்டிருக்காங்க. அப்ப D நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ D கண்டுபிடிக்கலாம். ஸோ D கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணணும். ஸோ D பாருங்க A2 ஓட வேல்யூ 1 மைனஸ் A1 ஓட வேல்யூ என்னது நமக்கு 3. ஸோ 1 மைனஸ் 3 என்னன்னா மைனஸ் 2. அப்போ காமன் டிஃபரன்ஸ் நம்ம மைனஸ் 2 கண்டுபிடிச்சாச்சு. இனி ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A3 is equal to ஃபார்முலால எழுதுங்க A plus 2D. ஸோ A ஓட வேல்யூ என்னது கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. ஏன்னா A1 ஓட வேல்யூ 3. ஸோ 3 plus 2 into D ஓட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம் minus 2. So 3 plus
2 into minus 2 minus 4. So 3 minus 4, 3 minus 4 minus 1. அது மாதிரி A10 ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ A plus 19 வந்துரும். So A ஓட வேல்யூ என்னது? A ஓட வேல்யூ A1 ஓட வேல்யூவும் 3 தான். And S1 ஓட வேல்யூவும் சேம் தான். So A ஓட வேல்யூ 3 plus 9 into D ஓட வேல்யூ minus 2 is equal to 3 plus 9 2s are 18 minus இருக்கனால minus 18. So 3 minus 18 is equal to minus 16. இப்போ நம்ம இங்க A3 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி A10 ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? AN ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். AN is equal to ஃபார்முலா தான் A plus N minus 1 into D. ஸோ இதில் A ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 3, அதை எழுதுங்க. பிளஸ் N minus 1 அப்படியே இருக்கட்டும். D ஓட வேல்யூ நமக்கு தெரியும் minus 2, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. is equal to 3 plus 2 into minus N into minus 2 minus 2N minus 1 into minus 2 plus 2. அப்போ 3 plus 2 5 plus into minus minus. அப்போ minus 2N. அப்போ AN ஓட வேல்யூ என்னது? 5 minus 2N. ஸோ இந்த மாதிரி பெரிய கொஸ்டினா இருக்கு, நிறைய கண்டுபிடிக்க கேட்டிருக்குன்னு பார்க்க வேண்டாம். ஒன்னொன்னா ரீட் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ பொறுமையா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.